ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த பாஜக. சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இன்னும் புதிய அரசு அமைவதில் சிக்கல் நிலவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக உள்ள நிலையிலும் கட்சிக்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த சூழலில் ஆளுநரின் நடவடிக்கை தமிழகத்தில் பெரும் விவாத பொருளாக மாறி வருகிறது. குறிப்பாக பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களும் ஆளுநரையே கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். விஜயை ஆட்சி அமைக்க உடனடியாக அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாகத்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றும் சட்டப்பேரவையில் அவர்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இதுதான் உச்சபட்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். அதேவேளையில் ஆளுநர் அர்லேக்கர் சில லாஜிக்கான விஷயங்களையும் கிளறி வருகிறார். சட்டப்பேரவையில் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அதுவும் பிரச்சனையில் போய் முடியும் என்றும் தமிழக மக்களுக்கு தலைவலியாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்லாவற்றிற்கும் மேலாக குதிரை பேரத்தை தடுக்கவே இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆளுநர் கூறுகிறார். இப்படி இருக்க இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் பாஜக ஆடுகிறது என்று விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் தமிழகத்தில் எப்படியேனும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை அகற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அக்கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாக விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் திமுகவை டார்கெட் செய்த பாஜக அந்த கூட்டணியை உடைக்க நீண்ட காலமாக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல தற்போது அரசியல் சூழலும் ஆளுநரை வைத்தே பாஜக செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. ஏனென்றால் விஜய்க்கு பெரும்பான்மை தேவைப்படுவதாக செய்திகள் வெளியான மறுகணமே காங்கிரஸ் தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டது. இப்படி திமுக கூட்டணியில் இருந்து தேசிய கட்சியான காங்கிரஸை பாஜக தூக்கியுள்ளதாகவும் மேலும் பலமாக உள்ள விசிக கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகளும் தற்போது ஊசலாட்டத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியை மிக எளிதில் பாஜக உடைத்துள்ளதாகவும் இதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்துள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன.